இன்னைக்கு major problem for me when I sit in the planning commission is anemia in children. From 33 it has gone to 53% down. 53% girl children especially. இப்போ பாய்ஸுக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்டெஸ்டைனில் இருக்கிற கட் மைக்ரோஃப்ளோரா நல்லா இருந்தால் தான் அப்சார்ப்ஷன் ஆகும், இல்லைன்னா அப்சார்ப்ஷன் ஆகாது. ஃபர்ஸ்ட் 5 years of a child is very important for all future growth of that child. கிளைஃபோசேட் வந்து ஒரு மோசமான ஒரு பெஸ்டிசைட். அது ஸ்ப்ரே பண்ண பிறகு மாடு அது மேய்ஞ்சி அந்த புல்லை சாப்பிட்டுருதுன்னா உடனே அபார்ஷன் ஆகிடும். எந்தெந்த இலை தழையை ஆடு சாப்பிடலையோ அதில் பூச்சி வரட்டி தன்மை இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அந்த செடிக்கு பேர் ஆடா தொடா. ஆடாடோட பேர் வந்தது தமிழ்லேருந்து தான், ஆடு தொடாதது. சாணி 2-3 நாள் வறட்டியாக மாறுது அப்படின்னா அந்த மண்ணில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சாணி வறட்டியாக மாறிடுதுன்னா அந்த மண்ணில் பிரச்சனை. நியூட்ரிஷன் கார்டன், டோன்ட் டெல் தட் அஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். நியூட்ரிஷன் கார்டன் அப்படின்னா என்ன ஐயான்னு கேட்பாங்க. இல்லை வீட்லேயே வந்து நீங்கள் இந்த கொஞ்சம் கீரை, கொஞ்சம் தக்காளி, ஃபுல்லாக வர்றதுன்னு அவசியம் கிடையாது, கொஞ்சமாவது ஒன்ஸ் இன் எ வே. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வட்டம் ஒன்று வரைகிறேன். 3 feet டயா, மட்டப்பளவு கொண்டு போகாதீங்க, ரஃபாக 3 feet ஒரு ரவுண்டு அப்படி சர்க்கிள் மார்க் பண்ணிவிட்டு இந்த கடாய் இருக்கு இல்லையாம்மா, அதே ஷேப்பில் இந்த மண்ணை எடுக்கணும். சென்டரில் வந்து 1.5 அடி, ரைட்? அப்படியே அந்த மண்ணை தூக்கி ஓரமாக அப்படியே அரேஞ்ச் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்போது பார்க்குறதுக்கு மேலேருந்து ஒரு இந்த மெதுவடை மாதிரி இருக்கும், இந்த பொத்தல் வடை. இதோ நடுவில் வந்து கடாய், அப்படி சுற்றி மண். இந்த மண் குறைஞ்சபட்சம் ஒரு 3/4 அடி வரைக்கும் வந்துடும். சரி, இனிஷியலாக வந்து கிராமங்களில் நிறைய சாணி கிடைக்கும். கொஞ்சம் சாணி எடுத்து உள்ளார போட்டு தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு 15-20 நாளில் நுண்ணுயிர் வளர்ந்துடும். மண்புழுக்கள் இருந்துச்சுன்னா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு 15 நாளைக்கு அப்புறம் வீட்டில் உருவாகிற குப்பையை நீங்கள் இங்கங்கே கொட்டாதீங்க, அதில் போய் போட்டுருங்க. நீங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிடையாது, இது வந்து ஃபர்டிலைசர். அப்போ அதை கொண்டு வந்து உள்ளார போட ஆரம்பிக்கிறாங்க, அங்கே மக்க ஆரம்பிக்குது. இன்னொரு 15-20 நாளைக்கு அப்புறம் அந்த மண்ணுக்கு உள்பக்கம் கீரை, கொத்தமல்லி, புதினா, வெளிப்பக்கம் தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய். இங்கே வந்து வெறும் குப்பையை மட்டும் போட்டுன்னு இருக்கணும், தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு இருக்கணும். காய்கறி தானாக வளருது, அங்கேருந்து எடுத்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இந்த டிஎம்எஸ் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு போஸ்டர் விட்டு இருந்தார். அந்த குழந்தைக்கு அம்மை வந்திருக்கு, பாக்ஸ். அழுது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான குழந்தை. கண்ணில் தண்ணி போகுது, மூக்கில் தண்ணி போகுது, வாயிலும் தண்ணி போகுது, அழுதுட்டு இருக்கிற மாதிரி. ஏன் சார் பயமுறுத்துறீங்கன்னு சொன்னேன். அவர் வந்து இன்னொரு போஸ்டருக்குள்ளே வந்து எடுத்தார். குழந்தை சிரிச்சிட்டு உட்காந்துருக்கு. இது போன வருஷம் போட்டோம் சார், யாருமே அம்மா ஊசி போட வரல, இது போட்டவுடனே போட வர்றாங்க சார் அப்படின்னாரு. இன்றைக்கி மேஜர் ப்ராப்ளம் ஃபார் மீ when I sit in the planning commission is anemia in children. From 33 it has gone to 53% down. 53% girl children especially. இப்போ பாய்ஸுக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இன்க்ரீஸிங் டே பை டே. இது ரெண்டுமே வந்து அவங்களுடைய ஹெல்த்தை பாதிச்சுட்டே வருதுமா. அப்போ இந்த டெஃபிஷியன்சி அப்படின்னு சொன்ன உடனே ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் அப்படின்ட்டு அரசுலேருந்து ஒரு யூனியன் கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்து ரேஷன் மூலியமாக கொடுப்போம், மிட் டே மீல்ஸு கொடுப்போன்ட்டு. எனக்கு வந்து நான் ஈகாலஜிஸ்ட் தான், பட் ஸ்டார்டட் மை கேரியர் ஆஸ் எ ஃபிசியாலஜிஸ்ட். ஹியூமன் ஃபிசியாலஜி ரொம்ப நாள் வரைக்கும் நான் ஹை லெவல் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்போ அதில் வந்து பார்க்கும்போது இன்டெஸ்டைனில் இருக்கிற கட் மைக்ரோஃப்ளோரா நல்லா இருந்தால் தான் அப்சார்ப்ஷன் ஆகும், இல்லைன்னா அப்சார்ப்ஷன் ஆகாது. கட் மைக்ரோஃப்ளோராவை நான் இம்ப்ரூவ் பண்ணாமல் அந்த குழந்தைங்கள ஸ்கூலில் வந்து அவங்க பியூபர்ட்டி வயசுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு என்ன தான் இரும்பு சத்து நான் கொடுத்தாலும் அவங்க வெளிக்கு போகும்போது கருப்பாக வருமே தவிர எந்த அளவுக்கு அப்சார்ப் ஆகுங்கிறது கேரண்டி கிடையாது. அப்போது நான் முன்கூட்டியே இந்த ஃபஸ்ட்டு 5 years இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கன்செப்ஷன்லேருந்து 5 வருஷம் ஆகும். ஃபஸ்ட் 5 years of a child is very important for all future growth of that child. ஸோ நீங்கள் குழந்தைங்களை வச்சு ஏதாவது பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 years கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபோர்ட்டிஃபைட் ரைஸுக்கு இது வேறு ஒன்றும் கிடையாது. அரிசியை கொண்டு வந்து மாவாக்கி அந்த மாவில் B6, B12 விட்டமின் அலாங் வித் அயன் சேர்த்து திரும்பி அரிசி வடிவத்தில் உருவாக்கி இந்த அரிசி 1 கிலோவுக்கு 99 கிலோ சாதாரண அரிசியை கலந்து அதை கொண்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம்.
அப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு குழந்தை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். அந்த குழந்தைக்கு நாங்கள் ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கொடுக்குறோம், அதில் இரும்பு இருக்குது. உப்பு கொடுக்குறோம், அதுலேயும் இரும்பு கலந்து கொடுக்குறோம். ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைங்களுக்கு தெரியும், இரும்பு மாத்திரையும் கொடுப்பாங்க. அப்போ இவ்வளோ இரும்பு நாங்கள் கொடுக்கும்போது will it always have a positive impact or it's likely to have a negative impact also? இதெல்லாம் பண்ண வேண்டிய நிறைய வேலை பாக்கி இருக்கு. நீங்கள் தயவு செய்து ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தவறான கருத்து என்ன இருக்குன்னா, பொல்யூஷன் இஸ் ஒன்லி பார்ட் ஆஃப் இட். ஈகாலஜி இஸ் ஏ ஹியூஜ் அரேனா. ரைட் ஃப்ரம், நான் அடிக்கடி சொல்கிறது, த மோஸ்ட் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி இன் த வேர்ல்ட் இஸ் த ஹவுஸ் கிச்சன். ஒவ்வொரு வீட்லேயும் கிச்சன் இருக்குது. கிச்சனில் நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் இது என்ன சொல்கிறது, கட்டை யூஸ் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் கறியை யூஸ் பண்ணுங்கள், யூ கெட் அன்கம்பஸ்டிவ் ஆர் த கேஸஸ் விச் கீப் கம்மிங் அவுட். அது யார் சுவாசிக்கிறா? உங்கள் வீட்டு பெண்மணி சுவாசிக்கிறாங்க. எத்தனை வீட்டில் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது, எத்தனை வீட்டில் வந்து ஓப்பன்னஸ் இருக்குது, எந்த வீட்டில் கேஸ் வெளியே போகுது? அதை ஆரம்பிங்க முதல்ல. See, let us be very, very focused. Let us not get carried away with, yes, we should be aware about international dimensions. But my aim is, how can I improve the livelihood of an individual in a house? Start working on it. Create awareness. Simple food. நீங்கள் கலர் மிட்டாய் பட்டன் ஷேப்பில் வரும், அதுக்கு பேரெல்லாம் இருக்குது, நான் சொல்ல முடியல. அதுக்கு ஏற்கனவே வந்து ஐ do not know how many of you are aware, I have been profiled by the US government and the pesticide and GMO lobby. 100 people have been profiled. I am one among them. Hit list வேறு ஒன்றும் இல்லை, ரைட்? அந்த யூரோப்பியன் மீடியா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, how do you feel? I feel proud about it. Right? So, you know, like இந்த particular type of இந்த button shaped sweets எல்லாம் வருது இல்லையா, they are full of colors. ரைட்? அது வந்து வைரக்கல்லுன்னு பேர் வைக்கிறாங்க, இல்லை ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸுடைய பேரெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் வந்து அந்த மாத்திரைகள் அப்படியே ஜோடிச்சுட்டு இந்த ஸ்வீட்டு தண்ணியை மெதுவாக நீங்கள் உள்ளார ஊற்றுங்க, கலர் அப்படியே வடிகட்டி வரும். இன்றைக்கி நிறைய குழந்தைங்களுக்கு ADHD, அது ஒர்க் பண்ணுங்க. தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் யுவர் என்வாயன்மெண்ட், ரைட்? அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர், ஆட்டிசம் வளர்ந்துட்டே போகுது. இந்த பக்கம் பெரியவங்களுக்கு வந்து வாட் இஸ் த டிசீஸ்? பார்க்கின்சன்ஸ், அல்சைமர்ஸ், டிமென்ஷியா எல்லாமே. இப்போ தே ஆர் டைரக்ட்லி ரிலேட்டிங் இட் வித் மான்சான்டோஸ் ரவுண்ட் அப் கிளைஃபோசேட் வந்து ஒரு மோசமான ஒரு பெஸ்டிசைட். அது ஸ்ப்ரே பண்ண பிறகு மாடு அது மேய்ஞ்சி அந்த புல்லை சாப்பிட்டுருதுன்னா உடனே அபார்ஷன் ஆகிடும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு பெஸ்டிசைட்ஸ். இப்போ பேக்கேஜ் மாதிரி வர ஆரம்பிக்குது ராஜா. பேக்கேஜ்னு சொல்லும்போது, சப்போஸிங் நான் எடுத்துக்கிறேன்னே, எனக்கு உதாரணமாக நான் ஒயிட் சட்டை போட்டுங்கிறேன். இங்கே ஒயிட் சட்டை போட்டுங்கிறவங்க எல்லாமே வந்து வீட்ஸ், என்ன மாதிரி யாராவது ஒயிட் சட்டை போடுறேன், எல்லாமே வீட்ஸ், மீது எல்லாமே மெயின் க்ராப். அப்போ இதை வந்து HT பிளான்ட்னு கொண்டு வந்துக்கிறாங்க. HT, ஹெர்பிசைட் டாலரண்ட் பிளான்ட்ஸ். நல்லா கவனிங்க. ஒரு விவசாயிக்கிட்ட கொண்டு போயிட்டு, நீ கவலையப்பட வேண்டாம், களையே வளராது, என்கிட்டேருந்து நீ விதையை வாங்க, விதை கூட இந்த மருந்து வாங்கிக்கோ. இதுதான் கிளைஃபோசேட். அப்போ வந்து அந்த ரவுண்ட் அப்புங்கிற பிராண்ட் நேமில் விற்கிறாங்க. இதை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணேன்னா, நான் ஒயிட் ஷர்ட் மட்டும் அழிஞ்சு விடும், அந்த மெயின் க்ராப் அழிஞ்சு போகாது. அதுதான் HT பிளான்ட். அப்போ ஒரு விவசாயிக்கிட்ட வந்து உன்னுடைய செடி பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்பி வாங்கிடுறாரு. ஆனால் அதோடைய பலவீனங்கள் பல இருக்குது. அதுதான் கிளைஃபோசேட். இப்போ கிளைஃபோசேட்னு வரும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இது கொண்டு வராங்க, தங்க அரிசி, கோல்டன் ரைஸ். என்னென்னா நிறைய குழந்தைங்க இந்தியாவில் வந்து கண்ணாடி போடுது. கண்ணாடியில் வைட்டமின் A டெஃபிஷியன்சி இருக்குது. அதனால் வைட்டமின் A அமெண்ட் பண்ணி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப் மாதிரி கோல்டன் ரைஸ் கொண்டு வராங்க. அது நிறைய நம்ம குழந்தைங்கள பைத்தியத்தனமாக வந்து அப்படியே அதை அப்சார்ப் பண்ணிக்கும். ஏன்னா கெரோட்டின் அதில் வந்து முக்கியமாக சேர்க்கணும். அப்போ கெரோட்டின்னா எங்கேருந்து எடுப்பாங்க, அந்த ஜீன் எங்கேருந்து எடுப்பாங்க? கேரட்லேருந்து எடுப்பாங்க. இப்படியே தான் போட்டு, அதனால தான் நீட்டில் அந்த கேள்வியை போட்டு நம்ம பிள்ளைங்களெல்லாம் ஃபெயில் பண்ண வச்சோம், ரைட்? இது மட்டும் வந்து அதுலேருந்து எடுக்கலை, கேரட்டினுங்க
ஒரு அழகான போயிட்ரி ஒன்று இருக்குது அந்த காலத்தில், வேர்ட்ஸ்வர்த்துடைய போயிட்ரி. ஐ வாண்டட் லோன்லி ஆஸ் எ க்ளவுட். எந்த ஃப்ளவர்? டேஃபடில்ஸ்லேருந்து எடுத்தாங்க, ரைட்? அதை எடுத்து கொண்டு வர பார்த்தாங்க, முயற்சி பண்ணி அதை நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், பிடி காட்டன் கொண்டு வராங்க. பிடின்னா பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ், பயோடெக்னாலஜி கிடையாது, பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ். இது கொண்டு வந்து திணிக்க பார்க்குறாங்க. அப்போது அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, பருத்தி எப்படி கொண்டு வராங்க, நான் எடிபிள் கிராப். பருத்தி வந்து நான் எடிபிள் கிராப். இந்த மாதிரி கம்முன்னு சிரித்து தலையாட்டி அப்ரூவ் பண்ணிட்டான். மதுரையில் பருத்தி பார்த்துருக்கு, நாகப்பட்டினம் நாகரூப் போனீங்கன்னா பருத்தியில் ஹல்வா தயாரிக்கிறாங்க. ப்ளஸ் அந்த பருத்திலேருந்து எண்ணெய் எடுத்து எண்ணெய் இங்கே வந்து சோப் ஃபேக்ட்ரிக்கு போகுது. அந்த புண்ணாக்கு வந்து மாட்டுக்கு கொடுக்குறோம், அந்த மாட்டுப்பாலை நாங்கள் குடிக்கிறோம். ஆயிலாகவும் யூஸ் பண்ணுறாங்க, ஆயில் கூட யூஸ் பண்ணுறாங்க. இப்போ காட்டன் சீட் ஆயிலெலாம் ஃபேமஸ் ஆச்சு. அந்த லேபிள்லேயே நீங்கள் இந்த சன்ஃப்ளவர் ஆயில், இந்த எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க வாங்குகிற கேன் இருக்குது பாருங்கள், அதில் வந்து போட்டு கீழே சின்ன ஸ்டார் போட்டு ஒன்று போடுவான் தெரியுங்களா? இல்லை, அதில் வந்து இட்ஸ் பீங் அமெண்டட் வித் அதர் ஆயில்ஸ். அது யூஸ்வலி பாம் ஆயிலாக இருக்குது. ஸோ அதில் இருக்கிற ஃபோட்டோவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது உள்ளார. ஸோ அந்த மாதிரி வரும்போது தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிடி காட்டன் வந்து வந்துடுது. அடுத்தது வந்து பிடி கத்திரிக்காய் கொண்டு வர பார்க்குறாங்க. கத்திரிக்காய் வந்து ஒரு வகை கத்திரிக்காய் ஃபார் த ஹோல் கண்ட்ரி. இன்றைக்கி இன் கல்டிவேஷன் தேர் ஆர் 60 வெரைட்டிஸ் இன் இந்தியா. தமிழ்நாட்டில் 22 வகை ரெகுலராக கல்டிவேட் ஆகுது. நம்ம NBBGR அப்படின்னு சொல்லுவோம், நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. அங்கே வந்து 4460 accessions இருக்குது. 4460 accessions, தேர் ஆர் வெரைட்டிஸ். அது ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் இருக்குது. ஆனால் ஒரு வெரைட்டி கத்திரிக்காய், அதுக்கு சண்டை போட்டு நிப்பாட்டணும். அது சண்டை போட்டு நிப்பாட்டுற வரைக்கும் என்ன பண்ணுறான், இப்போ கடுகு கொண்டு வரோம். கடுகு வந்து வேடிக்கையாக என்ன பண்ணுறான், DMH11 அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறான். DMH11 ஒன்று மாதிரி தான். எனக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி கடுத்தான் அது வரும்போது. அதுக்கு பேர் தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட். ப்ரெஸ்ஸை பார்த்து எப்படியுமே அவர் சொன்ன அளவுக்கு சொல்கிறது, ப்ரெஸ்ஸை பார்த்து எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. அதுக்கு பேர் தாரா, DHARA, தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட். அது வந்து ப்ரெஸ்ஸில் வந்து we were opposing it. ஏன்னா அது வந்து ஹைப்ரிட்னு பேர் கொடுத்துருக்குறீங்க, DMH11. அது ஹைப்ரிட் தான், ஆனால் மரபு மாற்றப்பட்ட செடிக்கு ஹைப்ரிட். ஸோ ஒரு விவசாயிக்கிட்ட நாங்கள் வந்து நீங்கள் ஹைப்ரிட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவர் உடனே இது மட்டும் என்ன சார், இதுவும் ஹைப்ரிட் தானே அப்படி கேட்கும்போது ஹைப்ரிட் தான், ஆனால் மரபு மாற்றப்பட்ட விதைகளுக்கு ஹைப்ரிட். அப்போ அந்த மாதிரி வரும்போது தான் வந்து பிரச்சனை ஆகுது. ப்ரெஸ்ஸில் வந்து ஒருத்தங்க ஒரு லீடிங் தமிழ் மேகசின்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. சார் இது என்ன சார் இது அப்படின்னாரு. நான் சொன்னேன் தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட்னு. அப்படின்னா என்னங்கன்னாரு, DMH11. தாரான்னா அவருக்கு புரியல. தாராவான்னு கேட்டார். அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் பேரா என்னன்னு தெரியல. தாரா இல்லை சார், D ஃபார் டெல்லி, M ஃபார் மெட்ராஸ், H ஃபார் ஹைதராபாத்னு சொன்னேன் சார். நெக்ஸ்ட் டே மேகசினில் பிரிண்ட் பண்ணிட்டார், டெல்லி மெட்ராஸ் ஹைதராபாத் 11 அப்படின்ட்டு. ஸோ இதை கொண்டு வந்து திணிக்க பார்க்குறாங்க இப்போது ஆஸ் எ ஹைப்ரிட். அதில் வந்து அது கூட ஒட்டிகிட்டு வர்றது இன்னொரு கெமிக்கல், அதுக்கு பேர் குளுஃபோசினேட். அதுவும் ஞாபகம், இதுவும் வந்து வெரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல். உடனே வந்து ஒரு லாபி, நம்மலாம் வந்து 91 92 அது 92 94க்குள்ளார நம்மாழ்வார், பெர்னாடு, நான், கிளாடு எல்லாமே ஆரோவில் சேர்ந்தோம். அப்போலேருந்து நாங்கள் பழக்கம். அப்போ அவங்க ஆரம்பித்து வந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான், இதை பற்றியெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பெரிய பிரச்சனைகள் எங்களுக்கு உருவாகுச்சு. அப்போ அந்த ஆர்கானிக் மூவ்மெண்ட்டை ஆரம்பித்து கொண்டு போனோம். அதுக்கப்புறம் அது அரைஸ்லாம் மாறிச்சு, அரைஸ்லேருந்து ஒஃபாயாக மாறிச்சு, இப்போ ஒஃபாயாக இருக்குது, ஆர்கானிக் ஃபார்மிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கும் போது எங்களுக்கு இதுக்கு தனியாக வந்து கம்ப்ளீட் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும். இப்போ நீங்கள் கிராமத்தில் போய் நீங்கள் பேசுகிறீங்கன்னா உடனே உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா நீ எல்லாம் சொல்கிற சரிம்மா, பூச்சி அடிக்குதும்மா, நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்வாங்க. அப்போ பெஸ்டிசைடுக்கு நான் என்ன பண்ணுறது? ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு அருமையான பேராசிரியர் இருக்கிறார், ப்ரொஃபஸர் கோட். ஆட்டை வந்து வாக்கிங் கொண்டு போங்க. ஆடு வந்து எல்லா விதமான இலைத்தழைகளை சாப்பிடும். எந்தெந்த இலைத்தழையை ஆடு சாப்பிடலையோ அதில் பூச்சி வரட்டி தன்மை இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அந்த செடிக்கு பேர் ஆடாத்தொடா. ஆடாத்தோட பேர் வந்தது தமிழ்லேருந்து தான், ஆடு தொடாதது. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு 5 வகைகளை எடுத்து கசக்கி தண்ணியில் ஊற வச்சு ஒரு 10 நாள் வடிகட்டி எடுத்து அதில் கோமியத்தை கலந்து அடிச்சிங்கன்னா அருமையான பூச்சி வரட்டி. இதெல்லாம் உங்கள் கையில் இருக்கணும். ஏன்னா நான் வந்து நிறைய கிராமங்களில் வேலை செஞ்சுருக்கிறேன். இப்போ இங்கே மட்டும் இல்லை, வெளிநாட்டில் நிறைய நாடுகளில் வேலை செஞ்சுருக்கேன்.
ஷாண்டீஸில், அங்கே இருக்கிற ஸ்லம்ஸில். இப்போ வந்து ஃபிலிப்பீன்ஸில் ஒரு தடவை ஒர்க் பண்ணும்போது என்னாச்சு எனக்கு, அவங்க வந்து பேட்ச் மாதிரி கொடுத்துட்டாங்க. ரொம்ப அழகாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு அந்த மாதிரி பண்ணாலே பரவாயில்ல. நிறைய குடிசைகள் இருக்கும். நடுவில் இருக்கிற லேண்டை வந்து பிரித்து அவங்களே மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த லேண்டு உனக்கு, இந்த லேண்டு உனக்கு அப்படின்னு சொல்லி. டபுள் டிக்கிங் கார்டன் அப்படின்னும். அதாவது மண் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அதை தோண்டி டபுள் டிக்கிங்னு பண்ணுவோம். நாங்கள் டபுள் டிக்கிங் பண்ணி அதில் வந்து காய்கறி வளர்க்குறதுக்கு சொல்லிக் கொடுப்போம். இவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஃபார் ரூரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், IIRR, அவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா, சார் அவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? தண்ணி இல்லை. ரைட், அப்போ என்ன பண்ணோம்? அப்போ போய் பார்த்தோம். கம்ப்ளீட்டாக பார்த்தா உண்மையாகவே அங்கே வந்து தண்ணிக்கு இது இருக்குது. ஆனால் என்ன தான் தண்ணி குறைஞ்சாலும் மக்கள் குளிப்பாங்க, துணி கழுவாங்க. நான் வேறு ஒன்றும் செய்யலை. அதெல்லாம் தின்ன மாதிரி வச்சு அதை கழுவுறாங்க. அங்கேருந்து அப்படியே வாய்க்கால் பண்ணி அந்தந்த ஃப்ளாட்டுக்கு போகிற மாதிரி, அவங்க வீட்டு ஃப்ளாட்டுக்கு போகிற மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் அந்த நம்ம கல்வாழை செடியை வச்சு விட்டேன். தானாக செடி வளர ஆரம்பிச்சுட்டு இங்கே காய்கறி வளர ஆரம்பிச்சுட்டு. ஸோ யூ டோன்ட் கோ வித் எ நெகட்டிவ் அப்ரோச் டு டெல் பீப்புள் டோன்ட் டூ திஸ், டோன்ட் டூ தட். யூ வில் நெவர் பி சக்ஸஸ்ஃபுல். டெல் தம் வாட் தே கேன் டூ. இதனால் உங்களுக்கு என்ன லாபம், இதனால் எப்படி பூமிக்கு லாபம், மண்ணுக்கு லாபம், காற்றுக்கு லாபம். ஏன்னா பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் இன் த ஃபீல்டு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சஜஷன் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் இன்புட் கொடுங்க. ஸோ தட் தே கேன் மேக் இட் பாசிபிள் அண்ட் தே கேன் கம் அவுட் ஆஃப் இட். இதுதான் வாழ்க்கையில் முக்கியம். உங்கள் கையில் ஒரு மண்புழு எடுத்துகிட்டு நீங்கள் ஆம்லெட்டில் துருவி சாப்பிடுவீங்க, டேபிள் சால்ட் இல்லை சூப்லேயோ எதுலையோ, அந்த டேபிள் சால்ட்டை கொஞ்சோண்டு அது மேலே போட்டு பாருங்கள். யூ வில் கெட் த ஆன்சர். துடிச்சு சித்திரம். அதாவது எல்லா கெமிக்கல் ஃபர்டிலைசரும் சால்ட்ஸ் ஆஃப் இது தான். இப்போ நைட்ரோஜனுக்கு சால்ட்டு நைட்ரேட், ஃபாஸ்பரஸுக்கு சால்ட்டு ஃபாஸ்ஃபேட், பொட்டாஸுக்கு சால்ட்டு பொட்டாஷ். அப்போ இது 3 சால்ட் நான் ஆட் பண்ணும்போது சால்ட் வில் அப்சார்ப் வாட்டர் அவுட் சைட் த பாடி. இதை கம்ப்ளீட்டாக எடுத்துரும் ஆஸ்மாட்டிக் ரிலேஷன்ஸில். அப்போ நுண்ணுயிர்கள் அப்படியே பிசுன்னு குறைய ஆரம்பிக்கும். அது மண்புழுக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆர்கனிசம்ஸ் பட்ட உடனே அதுவும் துடிக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் மண்ணுக்கு தெரிஞ்சு வராது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு. ஆனால் அதில் இருக்கிற நுண்ணுயிர்களும் உயிர் சத்துக்களும் நலம் குறைய ஆரம்பிக்கும். அதாவது என்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, விச் ஐ ஹேட் காயின்ட் அண்ட் விச் ஐ ஹேட் பப்ளிஷ்டஸ். இப்போ நீங்கள் ஒரு மருத்துவரை பார்க்க போகிறீங்க, நான் டாக்டராக இருக்கட்டும், ஈவன் இந்த மாடர்ன் டாக்டர், நீங்கள் போயிட்டு டாக்டர் ஐம் நாட் ஃபீலிங் வெல்னு சொல்லி உட்கார்ந்த உடனே உங்களுக்கு என்ன செக் பண்ணுவார்? பல்ஸ் தான் பார்ப்பார். பல்ஸ் பார்த்தீங்கன்னா, பல்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா யூ ஆர் ஹெல்த்தி. பல்ஸில் ப்ராப்ளம் இருந்தால் தான் ப்ராப்ளம். அதே மாதிரி தான் மண்ணை தோண்டும் பொழுது ஒரு மண்புழுவை பார்த்தீங்கன்னா தட் சாயில் இஸ் குட், தட்ஸ் ஆல். மண்புழு இருந்துச்சுன்னா மற்ற ஆர்கனிசம்ஸ் எல்லாம் அங்கே இருக்குன்னு அர்த்தம். இட்ஸ் a sort of an indicator species. ஸோ நான் தோண்டும் போது ஒரு மண்புழு இருக்குது, கண்ணுக்கு தெரியுது. அப்போ அதுக்கு சுற்றி இருக்கிற எல்லா அர்த்தம்ஸும், எல்லா நுண்ணுயிர்களும், கிருமிகளும் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ தட் ரிஃப்ளெக்ட்ஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி. அதே மாதிரி நீங்கள் கிராமங்களுக்கு போகும்பொழுது அப்படியே கேஷுவல் நடந்து போங்க, சாணி எங்கே கிடக்குதுன்னு பாருங்கள். சாணி 2-3 நாளில் வறட்டியாக மாறுது அப்படின்னா அந்த மண்ணில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சாணி வறட்டியாக மாறிடுதுன்னா அந்த மண்ணில் பிரச்சனை, ஈரப்பதம் கிடையாது, நுண்ணுயிர்கள் கிடையாது, உயிரினங்கள் கிடையாது. அதே சாணி அப்படியே தூள் ஆகிடும், புட்டு போயிடும். அந்த மாதிரி ஆகிடுதுன்னா யூ ஹேவ் ஆல் த குட் ஆர்கனிசம்ஸ் இன்சைட் த சாயில். தட்ஸ் ஆல். யூ டோன்ட் நீட் எ சாயில் சார்ட் ஃபார் இட். ஸோ இந்த மாதிரி பல திங்ஸை வந்து நீங்கள் சேர்த்து கொண்டு போகணும். தனிப்பட்ட முறையில் போகாதீங்க. எப்போதுமே வந்து ஐ நெவர் யூஸ் டு பிலீவ் த கவர்மெண்ட் பிளான். நான் வந்து ஐ வாஸ் அட்வைசர் ஃபார் த பஞ்சாப் வாட்டர் நேஷ்னல் போர்ட். அப்போ அங்கெல்லாம் போகும்போது வந்து நான் PRA தான் பண்ணுவேன். நீங்கள் இந்த குழந்தைங்களை PRA சொல்லி கொடுத்தீங்களாப்பா வெற்றி? அதுவும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்களேன் ப்ளீஸ். ஒரு கிளாஸ் வச்சு முடிச்சிருங்க. அதுவும் பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல். அதில் வந்து நான் அங்கே போனோன்னா கிராமத்து மக்களை கூப்பிட்டு கிராமத்துடைய பிளானை கோலமாக வச்சு கீழே வரைய சொல்லுவோம். அது வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. அப்போ தான் நமக்கு தெரியும் உண்மையாகவே அங்கே பிரச்சனைகள். இப்போ பஞ்சாபில் அவ்வளோ பண்ணும்போதுனா யூனிஃபார்மாக என்னால் பண்ண முடியல. அவங்க போடும்போது இங்கே வந்து நிப்பாட்டுருவாங்க. என்ன இவ்வளோதானா? அது காலனி அப்படின்வாங்க. அந்த காலனியை இவங்க கையால் வரைய மாட்டாங்க, ஏன்னா அது ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்வாங்க. ஸோ அந்த அளவுக்கு உள்ளார வந்து ட்ரென்ச் ஆகிருக்கு. நாங்கள் தான் சொல்கிறோம் we are all independent, we don't believe in this எல்லாமே பேசிட்டு இருக்கோம். தவிர when I go and work in several areas, அங்கங்கே பழவேற்காடில் போயிட்டு நீங்கள் முதல்ல ஒரு தெருவில் போயிட்டீங்கன்னா அடுத்த தெருவில் உங்களை சேர்க்க மாட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் when you handle very carefully. Handle very carefully. Identify proper த்ரஸ்ட் ஏரியாஸ், அங்கங்கே என்ன த்ரஸ்ட் ஏரியா இருக்குது, அதை தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்யூஷனோடு போய் அவங்ககிட்ட நீங்கள் கொடுங்க. எனி பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட், அதாவது வந்து மக்கும் தன்மையான குப்பை, அது இலை, தழை, காய்கறி, மனுஷன் இன்க்ளூடிங் பரி பண்ணால் ஒரு டைமில் நாங்கள் டீகம்போஸ் ஆக தான் போகிறோம். பிரச்சனையே கிடையாது, டீகம்போஸ் ஆகிடுவோம். இது ஹேசன் எப்படி பண்ணுறது தான் ஒரு சிஸ்டம்னு கொண்டு வரும். அப்போ சிஸ்டம்னு கொண்டு வரும்போது ஏரோபிக் கம்போஸ்டிங்கில் ஒரு நீங்கள் கீழே வந்து கொஞ்சம் கட்டைகள்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் குப்பையை போட்டு நுண்ணுயிர் சேர்க்கணும். நுண்ணுயிர் பெஸ்ட்டு நுண்ணுயிர் வந்து உங்களை மாட்டு சாணத்தை கொஞ்சம் கரைச்சி ஊற்றினால போகிறோம், இல்லை நல்லா புளிச்ச தயிர் கூட போடணும், ஆர் எனி ஃபெர்மெண்டட் லிக்விட். நான் விவசாயிகிட்ட சொல்கிறது, நீ குடிக்கிறத அங்கே போடு, நீ குடிக்காமல் இரு, அதுவே போகிறோம் அப்படின்னு. ரைட், போட்டால் நீங்கள் உள்ளார ஹீட் ஜென்ரேஷன் வரும். ஹீட் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு டர்ன் ஓவர் ஒரு 2 turn overs, இட் மே டேக் அரௌண்ட் 30 to 45 days. பத்தில் சார் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேணும், குவாலிட்டி வேணும். அப்போ குவாலிட்டி வரும்போது தான் வர்மி கம்போஸ்ட் வருது, பிளாக் சோல்ஜர் ஃப்ளை இதெல்லாம் வருது. உடனே நம்ம பண்ணுறோம், மெஷின் கொண்டு வந்து திணிக்க பார்க்குறான். 7 days கம்போஸ்டிங் அப்படிங்கிறான், இன்க்யூபேட்டர் வச்சு. இது நான் வந்து வெளிநாட்டில் பார்த்துருக்குறேன். இது வந்து ஆக்சுவலாக நமக்கு அது தேவையில்லை, ஏன்னா தே பில்ட் அப் த டெம்பரேச்சர் இன்சைட், அவ்வளோதான். பெரிய இன்க்யூபேட்டர் மாதிரி இருக்குங்க, அதில் லோட் பண்ணிட்டு பண்ணுறாங்க. இப்போது ஜஸ்ட்டு லாஸ்ட் வீக் கயா, 10 days பேக் கயா அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் நான் பெங்களூரில். அங்கே வந்து ஃபிலிப்பீன்ஸில் ஒருத்தவங்க வந்து ரொம்ப பெருமையாக, ஐ எம் ஃபினிஷிங் இட் இன் 15 days, ஐ ஹவ் கம்போஸ்ட் அப்படின்னாங்க. கேன் யூ ஷோ மீ த டேட்டான்னு? CN ratio is 33, which means it is not composted at all. அதாவது கம்போஸ்ட் பண்ணுறதுக்கே தேவை நமக்கு less than 30, 25 to 30 இருந்தால் தான் கம்போஸ்ட் பண்ண முடியும். கம்போஸ்ட் ஆன பிறகு 12 to 14 இருக்கணும். இவங்களுடைய கம்போஸ்டுடைய வேல்யூ 33, அப்போ அது கம்போஸ்டே ஆகலைன்னு அர்த்தம். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொண்டு போகிறான். இதோட மட்டும் இன்னொருத்தன் இருக்கிறான், ஒரே நாளில் கம்போஸ்ட் 24 hours. அவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக கேட்கணும், நீ 10 மாதத்தில் பிறந்தே 10 நிமிஷம் பிறந்தேன்னு கேட்கணும். These are all volume reduction machines. The end product, what I'm telling them is, don't call it as compost. You call it as burnt organic material, you call any nonsense you want, but it's not equal to compost. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் வர்மி கம்போஸ்ட் தான் பண்ணணும், இந்த கம்போஸ்ட் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த காலத்தில் உரக்குழின்னுவாங்க, ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருந்தது. இந்தியாலாம் வந்து நான் சிறு வயசில் இருக்கும்போது எங்கள் ஊர்லலாம் வந்து அதை டம்ப் யார்டுன்னு சொல்ல மாட்டாங்க, கம்போஸ்ட் யார்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் பிளாஸ்டிக் கிடையாது, அப்போ எல்லாமே கம்போஸ்ட் ஆகிடும். அதை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒருத்தர குத்து விட்டுருவாங்க, அது வந்து வாரிட்டு போயிடுவாங்க, போய் வயலில் போட்டுருவாங்க. அப்படி தான் அந்த இடத்துக்கு பேரே கம்போஸ்ட் யார்டு. அப்போது உரக்குழி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தது. பயோமீத்தேன் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீத்தேன் ப்ரொடக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த கலரிஃபிக் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் யூ ஆர் கோயிங் டு புட் இன்சைட். இப்போது கேபேஜ் வருது, அதோடைய இலையெல்லாம் பிச்சு போடுறாங்க, எல்லாத்தையும் போடுறாங்க. உடனே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நாங்கள் பண்ணோன்னா உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி லெவல் கிடைக்கும். நம்ம ஊரில் அப்படி கிடையாது. அது மாதிரி நடந்து போய் கசக்கி போய் எல்லாத்தையும் முடித்த பிறகு கொண்டு போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து வந்து பயோகேஸ் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்பர் 1. நம்பர் 2, வி டோன்ட் அசஸ் திங்ஸ். ஒரு கன்சல்டன்ட் வைப்பாங்க, ஒரு பெருசாக கட்டுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இன்புட் போனால் தான் அவுட்புட் வெளியே வரும். அந்த இன்புட் போகாமலே நிறைய பிளான்ட்ஸ் வந்து க்ளோஸ் டவுன். 3வது வந்து ஃபெயிலியர் ஆனது காரணம் நமக்கு வந்து பயோகேஸ் பிளான்ட்டுக்கு போய் நாங்கள் கோபர் கேஸ் பிளான்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்தியாவில். அப்போ ஒரு மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, மாட்டு சாணம் இருந்தால் தான் இது எரிபொருள் தயாரிக்க முடியுங்கிற ஒரு தவறான கருத்து. 4வது வந்து ஆரம்பித்தது கேவிஐசி மாடல் வந்து இரும்பு ஷீட்ஸ் தான் எல்லாமே. மக்கள் நிறைய பேர் போட்டாங்க. அந்த இரும்பு ஷீட்டில் வந்து இந்த கோஸ்டல் ஏரியாவில் இருந்ததால் நிறைய தொலை விழ ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளில் இந்த ரஸ்டிங் ஆகிட்டு தொலை விழும்போது அவங்களால வெல்ட் பண்ண முடியாது. இப்படியே வெல்ட் பண்ணாங்கன்னா பெஸ்ட் ஆகிடும். கைட்டி வச்சு திரும்பி போடுறதுக்கு வசதி கிடையாது. அதுக்கப்புறம் 3rd வந்து தீன்பந்து மாடல். அது வந்து இவங்க ஆரம்பித்தாங்க. நம்ம தீன்பந்து அப்படின்ட்டு விவேகானந்த கேந்திரா ஃப்ரம் கன்னியாகுமரி. தட் இஸ் எ வெரி குட் ஒர்க்கிங் மாடல். இப்போ நிறைய கிராமங்களில் வந்து தீன்பந்து மாடல், அது வந்து உள்ளார இருக்கும், நோ ஃப்ளோட்டிங் ட்ரம் எல்லாம். அது தட் இஸ் எ குட் மாடல்.